அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு உங்களை விட்டு விலகும் சனி என்று சொல்லக்கூடிய வகையில் சனியை விட்டு செவ்வாய் விலகி தனாதிபதியாகவும் அதே சமயம் பாக்யாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறும் இந்த வேலை என்பது பல வகையில் தனவரவை மேம்படுத்தி கொடுப்பதோடு பல்வேறு வகையான சிக்கல்களை முழுமையாக விலக்கி தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பகை உணர்ச்சி முற்றிலுமாக நீங்குவதோடு எடுத்த காரியங்களில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும், அது மட்டுமல்லாது மிக முக்கியமான 3 விஷயம் நடைபெறப் போகிறது. யார் முட்டுக்கட்டையிட்டாலும் அது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே கைகூடுகிறது. பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலேயே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. செவ்வாயின் ஆதிக்கம் இருந்தால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது நிறைவாக கிடைக்கும். அதே சமயம் பொசுக்கு என கோபம் வருகிறது என்று சொல்வார்கள். அப்படி கோபம் வருகிறது என்றால் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சில பணிகளை செய்தாலும் கூட அவை வெற்றி நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த வேளையில் மே 5ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க செவ்வாய். எனவே மிகப்பெரிய 3 விஷயம் நடக்க போகிறது. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அதிரடியான மாற்றத்தை செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் செவ்வாயின் ஆளுமையில்தான் மிக பெரிய அளவில் சுப நிகழ்வுகள் கைகூடுவதாக இருந்தாலும் நிச்சயமாக திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் செவ்வாயின் பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. கவலைகள் அனைத்தும் முழுமையாக நீங்கி சுப நிகழ்வுகளை உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அடுத்தடுத்து சுப நிகழ்வுகளை நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு முதல் விஷயமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது 2வது விஷயமாக பார்க்கப்படுவது பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே உங்களுடைய பெயரில் ஒரு குண்டுமணி அளவாவது சொத்துக்களை பதிவு செய்யவோ அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக நடைபெற போகிறது. இது 2வது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் இந்த வேளையில் பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் 2 முக்கியமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய வேளையில் 3வது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது பொதுவாகவே செவ்வாயை பார்த்தவரை பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் உத்வேகம் நிறைந்த ஆற்றலை கொடுப்பதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக சனி பகவானை விட்டு விலகுகிறாருங்க. செவ்வாய் சனி சேர்க்கை என்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பு. அப்படிப்பட்ட சூழலில் இருந்து சனி பகவானை விட்டு விலகும் இந்த தருணம் என்பது 3வது மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கக்கூடிய விஷயம். உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த ஏதோ ஒரு நிகழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. அது நபராக இருக்கலாம், அல்லது செயலாக இருக்கலாம், அல்லது விஷயமாக இருக்கலாம், எதிர்பார்ப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாயை விட்டு சனி பகவான் விலகுகிறாருங்க. சனியை விட்டு செவ்வாய் விலகுவது, ஆட்சி பலம் பெறுவது இரண்டுமே அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலேயே மிக வலுவாக செவ்வாயின் அமைப்பை ஏன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக செவ்வாய் நவ கிரகங்களிலேயே குரு சனி ஆகிய 2 கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் செவ்வாய் மிக
மிகவும் வலுவாக தனது பார்வையை 4, 7, 8 ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல வாய்ப்புகளை அபரிவிதமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாயின் சிறப்பு பார்வை அமைய போகிறது. அதிலும் ஆட்சி பலம் பெற்று அவர் பல இடங்களை இந்த தருணத்தில் பார்ப்பதால் பல வகையிலான நல்ல மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதனவேதான் மே மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக ஆட்சி பலம் பெறும் செவ்வாயின் அமைப்பால் 3 மிக முக்கியமான விஷயங்கள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே பல சிரமங்களும் தடைகளும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வெளியில் சொல்ல முடியாத பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அதற்கு சிறப்பான தீர்வு நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் அமைய போகிறது என்பதை செவ்வாயின் அமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான வாய்ப்புகள் கனகச்சிதமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக இந்த வேளையில் செவ்வாய் தனஸ்தானத்தில் அமர்கிறார். ஜென்ம ராசியை விட்டு எந்த ஒரு கிரகம் விலகினாலும் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ஜென்ம ராசியை விட்டு விலகிய செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பகை உணர்ச்சி நீங்குவதோடு மட்டுமல்லாது எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் அதிரடியாக தடாலடியாகவும் முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எடுத்த காரியங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கி உறுதியாகவே காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. பழைய கடன்களை சரி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் அனைத்தையும் மேம்படுத்துவதோடு பல காரியங்களை இந்த தருணத்தில் முன்னின்று நடத்துவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்கிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சங்கடம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதோடு அபரிவிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கனகச்சிதமாக கைகூடும். பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் தொழில்துறையில் சாதகமாக அமைய போகிறது. உங்களை விட்டு தொல்லை கொடுத்தவர் விலகுவதோடு போட்டிக்காக இருந்த பல நிகழ்வுகள் விலகி சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வும் சிறப்பான முன்னேற்றமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும். மீனராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசியை விட்டு செவ்வாய் விலகுவதால் மங்கள காரியங்கள் கைகூடுவதோடு தனாதிபதி மிக வலுவாக அமர்வதால் பெண்மணிகள் நினைத்ததை யோசித்ததை சரியாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வெற்றி வாய்ப்பும் பெண்மணிகளுக்கு உறுதியாகவே உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.